ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் தனிபாஸ் vlog. ஸோ நீங்கள் இன்ட்ரோ வீடியோவில் அப்புறம் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி டிமார்ட் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த மாதிரி டிமார்ட்டில் அடிக்கடிக்க வரணும்னு ஆசை தான். பட் நான் வந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வரேன். ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து குட் நியூஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து நம்ம நியூவாக ஒரு ஹவுஸுக்கு வந்து போக போகிறோம். ரொம்ப மாதமாகவே வேற ஒரு வீடு வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். நிறைய வீடுமே நான் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தப்போ தான் இப்போ பார்த்த வீடு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உடனே ஹஸ்பண்ட் கால் பண்ணி வர சொல்லி அவங்களுமே பார்த்து ஓகே சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஷாப்பிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. டிமார்ட் தான் வந்திருந்தோம். கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து ஆன்லைனில் பார்த்து வச்சுருந்தேன் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். அதை விட கம்மியாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க தான் வந்திருந்தேன். நானும் நிறையா பார்த்தேன். என்னோடய கிச்சனுக்கு செட் ஆகிற மாதிரி கலர் வந்து இல்லாதனால சரி ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். பட் பார்த்தது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ரொம்ப வருஷம் கழித்து வந்தனால இவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு சொல்லி இப்போ தான் பார்க்குறேன். ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் கம்மியாக தான் இருக்கும். இப்போல்லாம் தனித்தனியாக நிறைய செக்ஷன் வந்து இதுக்காகவே ஒதுக்கி இருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாய்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் பேபி கேர்ளுக்கு வந்து தனியாக இந்த மாதிரி ஒதுக்கி இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த சைடு ஃபுல்லாகவே ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸுமே இருந்தது. பட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ட்ரெஸ் இழுத்து காமிச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருந்தது. ட்ரெஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கிளாத் எல்லாமே நல்லா கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் எல்லாமே வந்து பட்ஜெட்லாம் போட்டு பார்த்து ஜாஸ்தியாக வந்தது. அதனால் சரி இப்போதைக்கு வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் இருந்தேன். யாரெல்லாம் வந்து என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். சும்மா இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் போயிட்டு நமக்கு பிடிச்சதெல்லாம் வந்து சுற்றி பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் நட்ஸ்லாம் போட்டு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடை பார்க்கவே. ஸோ அதை வேணால் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்து தேவைப்படுதா, ஆன்லைனில் எப்படி இருக்குது நேரில் எப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரைஸ் மட்டும் செக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா உங்களுக்குமே காமிக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து லைட்டர் தேவைப்பட்டதா அதுவுமே வந்து வாங்கியாச்சு. அப்புறம் இந்த மாதிரி வடி எல்லாமே இருக்க தான் செய்யுது. சரி இதெல்லாம் வந்து போக போக ஒவ்வொன்றா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ ஸ்கூல் டைம்னால எல்லாமே வந்து ஸ்டேஷ்னரிஸ் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மென்ஸுக்கான செக்ஷன். ரஃப்யூஸ் தனியாக, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. பெப்பர் சால்ட் போடுற மாதிரி கண்டெய்னருமே நல்லா இருந்ததா. சரி இது எல்லாமே அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்தாச்சு. நீங்கள் மேக்ஸிமம் டிமார்ட்டுக்கு வந்து எதுக்கு வருவீங்க? கிராசரிஸ் வாங்குவா இல்லை இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி வாங்குறதுக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வினிகர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு செக்ஷனாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். இது சின்ன பாட்டில் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. அதனால் பெருசு வந்து கம்மியாக இருந்தது. நான் க்ளீனிங் பர்பஸ்க்கு வாங்குறதுனால பெருசே வாங்கிட்டேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான். நிறைய பேர் இங்கே தான் பேரண்ட்ஸ்லாம் நின்று வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஃபைல் தேவைப்பட்டதா அதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. அங்கே வந்தாச்சு. இங்கேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள். இந்த குட்டி குட்டி நோட்லாம் கூட அழகாக இருந்தது. சும்மா நோட்ஸ் எடுக்க வந்து வச்சுக்கலாம். அப்புறம் க்ளீனிங் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் கையில் காமிச்சேன்ல, இது ஆல்ரெடி 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன் இல்லையா, அதில் இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது. அது முடிச்சுட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்குமே ஃபைல் வந்து சூஸ் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கான நைட்டிஸ், அதுக்கப்புறம் நிறைய க்ராப் டாப் பேண்ட் இந்த மாதிரிலாம் இருந்தது. பார்க்கலாம் நல்லா இருந்தது. ஆனால் கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் மெல்லிஸாக இருந்தது ரொம்பவே. நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து எடுங்க. அவ்வளோதான். நான் வந்து கொஞ்சம் தான் வாங்கினேன். என்னன்னு சொல்லிட்டு நான் இதிலே காமிக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட்டர், அதுக்கப்புறம் ஃபைல், இந்த வெனிகர் இதுதான் நான் வந்து வாங்கினேன். சரி ஆன்லைனில் இந்த டைம் வாங்கிக்கலாம், அதுவே அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் இதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் பாப்கார்ன் வந்து விற்றாங்களா, அதுக்கு டோக்கன் வாங்கிட்டு பாப்கார்ன் வாங்க வந்துட்டோம். எந்த பக்கம் போனாலுமே க்யூவில் நின்று வாங்குற மாதிரி தான் இருக்குது. சீஸ் பாப்கார்ன் தான் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்களா, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்சல் வந்து நம்மளே பேக் பண்ணிக்கணும். அதுவுமே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாமே நான் வீட்டுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கினேன், எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறேன், அது எல்லாமே நான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.